ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ. இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்காக வண்டலூர் ஜூ வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை ரொம்ப மீட் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக எதனா இருக்கு. நாள் வீடியோ போடலன்னா எனக்கும் இவருக்கும் மாறி ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் போங்க, யாரை கண்ணு வச்சிட்டாங்க. அதனால தான் மாற்றி ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது, முடியல நம்மளால். ஸோ இப்போது போடலான்னு சொல்லிட்டு ஒரு vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு வண்டலூர் ஜூ வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னா, போன வருஷம் இதே மாதிரி என் பையனுக்கு லீவ் விடும் போது ஒரு இடமா போயிருந்தோம். நம்ம வீக்லி ஒரு இடம் காரில் ட்ராவல் பண்ணிட்டு உங்களுக்கு vlog பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டி அவனுக்கு லீவ் விட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் அவன் லீவை என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக நம்ம வந்து வண்டலூர் ஜூ வந்திருக்கோம். வாங்க நம்ம ஜூவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டலூர் ஜூ வந்துடணும். என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு இருக்கிறது சிறுவர் பூங்கா. இந்த பூங்காக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நம்ம இங்கே தான் வண்டலூர் ஜூலேயே குடியிருப்போம். ஆனால் இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து ஏன்னா தானே இருக்கும், ஃபுல்லாக லவர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம தீம் பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக. பரவாயில்ல, பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஹாலிடேஸில் வந்தால். வேறு லெவலில். நாங்கள் ஃபஸ்ட்டு அப்போல்லாம் வரும்போது சும்மா ஒரு பார்க் மாதிரி இருக்கும். ஒரு 2 ஊஞ்சல் போட்டு வச்சுருப்பாங்க, சர்க்கஸ் வச்சுருப்பாங்க, அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், நான் காமிக்கிறேன் இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அப்படி இப்போ பாருங்கள், என் பின்னாடி பாருங்கள். சூப்பராக பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த பக்கம் பின்னாடி போனீங்கன்னா பின்னாடியும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. பரவாயில்ல, பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. என் பையன் ஃபஸ்ட்டு போயிட்டான் பாருங்க. ஸ்மிதா, டேய் எங்கடா போகிற? ஸ்மிதா எங்கே போகிற? கை காமிடா. ஹாய். அவன் பாருங்க செம்ம ஜாலியாக ஃபன் பண்ண போயிட்டான். அப்படியே வாங்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்க பார்த்துட்டு அடுத்தது என்னன்னு பார்ப்போம். வா ஸ்மிதா, உன்னால் முடியும். கமான்ட்ரா. செம்ம. இங்கே வா ஸ்மிதா, இந்த சர்க்கஸ் போ. பார்த்து வா. பார்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குரங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும் போது நம்மளுக்கு யார் மேலாம் காண்டா இருந்தால் அவங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுவோம். இங்கே ஏதாவது ஒரு குரங்க. இப்போ நான் கூப்பிட்றேன் பாருங்க. சிவரஞ்சனி அங்கே வர என்ன அடிக்கிறாங்க. உண்மையை சொன்னால் கூட அடிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, காமிங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி தெரியுதான்னு பாருங்கள். அப்படியே மரத்து மேலெல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. ஸ்மிதா மம்மியை பார்க்குறியா? மம்மி பாரு. ஏய் ஸ்மிதா, அங்கே பாரு மம்மி உட்காந்துட்டு இருக்கு. அங்கே பாரு. எப்பட்றா எவ்வளோ பேர் மம்மி ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருக்குடா. இதெல்லாம் யார் சொல்லு? அவங்க 2 அக்கா, அவங்க அம்மா. அட போங்க மக்களே, உண்மையை சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. என் பொண்டாட்டியோட ஃபேமிலி அங்கே தான் உட்காந்துட்டுருக்குன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது? நீங்களே என் பொண்டாட்டியோட ஃபேமிலி இருந்தால் நீங்களே ரீப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி தானே உங்கள் உட்காந்துட்டு கும்பலா கண்ணங்கரேன்னு என்ன சொல்கிறேன் சிவா? கண்ணங்கரேன் அருவாச்சி மாதிரி உட்காந்துருக்காங்க. உண்மையை சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்காது. மக்களை நீங்களே சொல்லுங்கள், ஓகேவா? நிறைய பேர் இருக்காங்க சிவா உங்கள் ஃபேமிலி. நம்ம 2 ஃபேமிலி சேர்ந்து இதுக்கு வசிக்கிறாங்க. அது ஒதுக்க மாட்டேன்ல. மை ஃபேமிலி நான் காட்டுறேன். எங்க போய் நிக்கிறாங்க? கர்ஜிக்கும் சிங்க கூட்டங்கள். எங்களை பார்க்கவும் முடியாது அந்த மாதிரி ஃபேமிலி. அனிமல்ஸ் தான், ஹியூமன் தான். நோ கம்பேரிசன். ஓகே வாங்க, ஃபன் ஆல் ஆஃப் ஃபன். நெக்ஸ்ட் என்ன இடம்னு போகிறோன்னு பார்ப்போம். இது திடீர்னு வெயில் அடிக்குது, மழை பெய்யுதுன்னு பார்த்தா இங்கே சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் நம்ம கிராஸ் பண்ணும்போது மலை துளியின் மாதிரி தண்ணி அடிக்குது. செம்மையாக இருக்குங்க பாருங்க. தண்ணி சாரெல்லாம் அடிக்குது பாருங்க, செம்மையாக பாருங்க. உள்ளே போகிறாங்க வாங்க. மலை சாரல் அடிக்குதா? சூப்பராக செம்மையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, அவங்களால முடியல போல லக்கேஜெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஜூ வந்தாலே எங்களுக்கு நிறைய ஞாபகம் வருதுன்னா எங்கள் காலேஜ் லைஃப் தான். எங்கள் காலேஜ் லைஃப்பில் நாங்கள் இந்த ஜூலே தான்
நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் ஏறுவோம், எக்மூரில் ட்ரெயின் ஏறுவோம், ஸ்ட்ரைட்டாக சைதாப்பேட்டில் இறங்குவோமா இல்லை ஸ்ட்ரைட்டாக தாம்பரத்தில் இறங்குவோம், முடிவு பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் போவோம். எங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்குது, ஒரு 10-15 பேர். ஸ்ட்ரைட்டாக ஜூக்கு வருவோம், ஜாலியாக ஃபன் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அப்படின்லாம் பர்த்டே பார்ட்டினா கூட இங்கே தான் நாங்கள் வந்து கேக் வெட்டோம். செம்மையாக இருக்கும் அப்போலாம். மக்களே, எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இங்கே வந்து மனித குரங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே குரங்குலேருந்து தான் மனுஷன் ஆவாங்க. மனுஷன்லேருந்து கொஞ்சம் குரங்கா மாறுற செந்துவெல்லாம் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கா? பக்காவாக இருக்கும். யாருன்னா இல்லையா பாருங்கள். நம்ம வேறு நிறைய குரங்கு, மனித குரங்குன்னு சொல்லிட்டு நான் பொண்டாட்டியை கலாச்சிட்டேன். ஸோ நான் வீட்டுக்கு போனால் எனக்கு சோறு கிடைக்குமான்னு தெரில. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணல. இங்கே பார் சிவா, இந்த மயில் இருக்குல்ல, அழகான மயில், அந்த அழகான மயில் ஆகிறதுக்காக நெக்ஸ்ட் ஜென்மத்தில் ட்ரை பண்ணு. வா போகலாம். இப்போ தான் மனுஷ குரங்காவே. ஒரு ஆண் மயில் நல்ல தோகையை விரித்து ஆடுது. ஆனால் வந்து அதை நம்மளால் பார்க்க முடியல. பெண் மயிலெலாம் இங்கே இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பாருங்க, ஆண் மயில் வந்து தோகையை விரிச்சிருக்கு. சூப்பராக. வாங்க போகலாம். முத்தா, பீகாக் எப்படி கத்துச்சு? வெரி இன்டெலிஜென்ட்டா என் பிள்ளைல, அதனால இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கு. பீகாக்கு வா வான்னு கட்டுச்சா? வாந்தி எடுத்துதா? நான் பீகாக்கு சொல்லு சுந்தா, வா வா வாந்தி எடுத்துதா பீகாக்கு? கரெக்டாக சொல்லு. பீகாக் எப்படி கத்துச்சு? சூப்பர். ஆமாம், வாந்திடுது. அது கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால வாந்திடுச்சு. ஏதோ கற்றுது பாரு. அதே மாதிரி தான்டா கற்றுது. பாவண்டா உங்கள் அம்மாவுக்கு நான் வர நல்ல ஒரு தோகையை விரித்து கொண்டு ஆடுகிறது பீகாக். தெரிகிறதா? சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. இந்த கண்ணாடி மட்டும் எல்லாம் சூப்பராக தெரியும். தெரியல. முத்தா, அடுத்தது வா, ஒயிட் பீகாக் பார்க்கலாம். வா, இதோ இங்கே தான் இருக்கு. இங்கே பாரு வாய்ஸ் உன்னை கூப்பிடுது பே. வா, சூப்பராக ஒயிட் பீகாக் பாருங்க, அழகாக உட்காந்துட்டுருக்கு. ஆனால் இது இன்னும் தோகையை விரிக்கல, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. இதா ஒயிட் பீகாக் பார்த்தியாடா? ஒயிட் பீகாக் எப்படிடா கத்தோம்? இதோ பார்த்துட்டேன். ஒயிட் பீகாக் எப்படி கத்தோம்? எப்படி கத்த சொல்லு. இதெல்லாம் உங்கள் அம்மாவை தாண்டா உதவிக்கணும். உனக்கு ஒரு பழமொழி சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, பழமொழினா என்ன தெரியுமா? இல்லை, இது என்னது? அது என்னது? அது பேர் என்னது? ஆஸ்ட்ரிச். அதாவது மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவாங்கல்ல, முட்டை போடுற கோழிக்கு தான் அதோட வலி தெரியாது. அதே சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ஆஸ்டேஜ். அந்த முட்டை வரும்போது அந்த வலி இருக்குல்ல, அதுதான் உன்னை வச்சுன்னு சுற்றுறல ஊர் ஊரா. வாங்க ஆஸ்டேஜ் பார்க்கலாம். அடுத்தது இது தாங்க ஆஸ்டேஜ். நம்ம விஜய் சேதுபதி சொல்லுவார்ல மாஸ்டர் படத்தில் ஒரு டைலாக், அந்த ஆஸ்டேஜ் இதுதான். இந்த ஆஸ்டேஜ் போகிற முட்டை தான் அதுக்கு வலி தெரியும்னு சொல்லுவார். நல்லா இருக்குல்ல? 2 பேர் லவ் பண்ணுறாங்க போல. வாங்க அடுத்தது போ, ஏன் டிஸ்டர்ப் பண்ண கிளையே. இப்போ நம்மளை ஒருத்தங்களை திட்டுறதுக்கான ஒரு நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. எப்படி திட்டுறன்னு பாருங்க. ஏ எரும மாடு, அங்கே பாரு எரும மாடு, அங்கே பாரு எரும மாடை காட்டுறேன். எரும மாடை காட்டுறேன். எரும மாடை கூட காட்டினா கூட தப்பா சொல்றாங்க. என்னங்க பண்றது? நான் உன்னையா எரும மாடுன்னு சொன்னா? எரும மாடுன்னு எரும மாடை காட்டினேன். டோர்வில் எரும மாடு. என்ன மக்கள் இது? எரும மாடை காட்டினா கூட தப்புன்றாங்க. சே, இந்த உலகத்தில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வாங்க அடுத்தது போவோம். எனக்கு அவ்வளோதான் போர் அடிச்சு போச்சு. இதெல்லாம் எத்தனை வாட்டி தாங்க பார்க்குறது. வாங்க அடுத்தது என்ன, சிங்கம் புலி நம்ம என்ன எதனா இருக்கான்னு பார்ப்போம். இவ்வளோ வெயில் அடிக்கிற இடத்துல கூட மழை பெய்யுது. வாங்க எப்படி மழை பெய்யுது. அவன் போய் நான் அலையிறான். மழை 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 பெய்யுது. படம் பிடிக்கும். Feeling relaxed. அவ்வளோ சீக்கிரம் மழை விட்டுச்சுங்க. மக்களே, சிங்கம் புலி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ரொம்ப பசினால நம்ம வந்து இங்கே சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம். ப்ளஸ் ஒரு ரோஸ் மில்க், ஒரு டீ. டோட்டலாக 240 ரூபா.
வெளியெல்லாம் சாம்பார் சாதம் 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்பாங்க. இங்கே வந்து சாம்பார் சாதம் 70 ரூபாவா, தயிர் சாதம் 70 ரூபா. மூடிட்டு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சாம்பார் சாதம். ஒரு பிக்கல் வச்சுருக்காங்க, ஒரு சாம்பார் ரைஸு. ஒருத்தான் கேட்டால் ஏதோ சத்துணவு உணவு மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டாக ஒர்த்தாக இருக்கா? டேஸ்ட்டும் ரொம்ப ஆவரேஜுங்க. உப்பு இல்லைங்க, உப்பு இல்லாமல் போட்டிருக்காங்க. தயிர் சாதம்னாச்சும் ஒர்த்தாக இருக்கான்னு பார்ப்போமா? தயிர் சாதம். வெஜ் பிரியாணி வாங்குறேன்னா? வெஜ் பிரியாணி காலியா. தயிர் சாதம் ஓகே. தயிர் சாதம் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. ஓகே, ஆனால் 70 ரூபா ரொம்ப ஓவருங்க. சாப்பிடலாம். ரோஸ் மில்க் பசிக்கு சாப்பிடலாம். பசிக்கு சாப்பிடலாம். ரோஸ் மில்க் எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் கூட ரோஸ் மில்க் பார்ப்போம். இந்த ரோஸ் மில்க்கு 50 ரூபா. வெறும் தண்ணி சக்கரை தான் இருக்குதுல. வா செம்ம சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க பயங்கரமாக. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் 20 ரூபா, 20 ரூபா டீ. அப்பாடி இப்படிலாம் வெளியே வந்தால் இப்படி தான் ருசியாக சாப்பிட்றது போய் பசியாக சாப்பிடணும். வாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? தெரியுமா? யாரை கேட்குறேன்? ஒன்னதான். அப்படியா? என்ன தெரியணும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? தெரியுமா கற்பூர வாசனை? ஒரு நிமிஷம். ஹலோ, என்னப்பா பண்றீங்க? சிவாவோட சிஸ்டரா? சொல்லுங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஆமாம், உங்ககிட்ட தான் கேட்குறேன். தெரியாதா? தெரியாது. மென்டல் தெரியாது. நீ கேட்க சொன்னதை கேட்டேன். பட்டாதே பட்டா. கற்பூர வாசனை தெரியாது. மெட்டல் மண்டையா? என்ன அவ்வளோதானா எனர்ஜி? அப்பா இங்க, பையன் இங்க. எங்க எனர்ஜி போச்சா 2 பேருக்கும்? மக்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரக்கிங் மாதிரி வண்டலூர் ஜூ வரேன்னு சொல்லி யாராவது பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. நான் சொல்ல மாட்டேன். முன்னாடி என்ட்ரன்ஸில் வண்டின்னு ஒன்று விற்பாங்க. 150 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அந்த வண்டியை புக் பண்ணி அந்த வண்டியிலே சுற்றுங்க. நானும் எங்கே தான் இருக்கேன்னு சொல்லி நடந்து வரேன்னு சொல்லிலாம் முடிவு பண்ணாதீங்க. நாக்கு தள்ளுது, முடியலை. கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன்ப்பா. முடியல. என் பிள்ளைக்கு எனர்ஜி வந்துருச்சு. அகைன் பேக்.